நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவி செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். தொலைக்காட்சியிலே பார்க்கிற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து அறிமுகம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிறவர்கள் முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு உற்சாகப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடன் இல்லாமல் வாழ்வது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் கடன்பட்டு போனால் அந்த கடனிலிருந்து எப்படி விடுதலை ஆகலாம் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அநேகர் இந்த நாட்களில் உலக பிரகாரமாக ஓடுகிற இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அயராது உழைத்தும் சில நேரங்களில் பயங்கரமான நிர்பந்த சூழ்நிலைகளே அவர்கள் கடன் வாங்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு கடனை விடுதலை ஆவதற்கு இன்னொரு கடனை வாங்கி இப்படியாக கடன்பட்டது நிமித்தம் அதில் சிக்கி கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்க முடியும். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கடனிலே சிக்கி கொண்டது நிமித்தமாக வெளியே வர முடியாமல் அதிலேயே மரித்து போகிறதையும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான வார்த்தையை தந்து நீங்கள் கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஆலோசனையை வேதத்திலிருந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும்போது ரோமர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். வாசித்து கேட்ட வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷனுக்கு புத்தியாக ஆலோசனையாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாம் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் எவனிடத்திலும் கடன்படவே கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த நாட்களில் அன்பை கடனாக கொடுங்கள். அந்த அன்பை கடனாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு திரும்ப மற்றவர்கள் உங்களுக்கும் அன்பு செலுத்துவார்கள். அன்புக்காக இயங்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படி அன்புக்காக இயங்குகிற மக்களுக்கு நீங்கள் அன்பை காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக இருக்கிறது. மாத்திரமல்ல, உங்களிடத்தில் அன்பு பாராட்டுகிறவர்களையும் நீங்களும் திரும்ப நேசித்து அந்த அன்பென்கிற கடனுக்கு பதிலாக
நீங்கள் அன்பை கடனாக திரும்ப செலுத்துங்கள். இதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கடன்பட வேண்டாம் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அருமையான போதனையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இதை தாண்டி நீங்கள் இந்த நாட்களில் கடன்பட்டு போய் கிடக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி இந்த கடன் நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடனில் எப்படி சிக்கிக்கொண்டேன் என்பது தெரியாது என்று சொல்லுவார். சின்னதாகத்தான் நான் கடன்பட்டேன், ஆனால் இன்றைக்கு பெரிய கடனில் சிக்கிக்கொண்டேன் என்று அவர்கள் வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு நீங்கள் கடன்பட்டு போய்விட்டீர்களா என்றால், கடன் பெறாமல் நாம் அல்லது கடனிலே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? வாசித்து பாருங்கள். பிலிப்பியர்களின் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்? அவர் சொல்றாரு, நான் எந்த நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நீங்கள் கடனில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வு வரும், அப்போ தாழ்ந்திருக்க தெரிய வேண்டும். சில நேரம் வாழ்வு வரும், அப்போ வாழ்ந்திருக்க தெரிய வேண்டும். இந்த நாட்களில் சில நேரம் நம்ம பட்டினியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், பட்டினியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரம் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நம்ம என்ன செய்யணும்? போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கடன்படுவதற்கு என்ன காரணம்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஒரே நிலையில் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. நல்லா சொகுசாக ஆடம்பரமாக நல்லா வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. திடீரென்று அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறைவு உண்டாகும். வியாபாரத்தில் ஒரு நஷ்டம், தொழிலில் ஒரு நஷ்டம், அல்லது ஏதோ ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வரும்போது ஏற்கனவே அவங்க வாழ்ந்திருந்த அந்த நிலையை விட்டு கீழே இறங்குவதற்கு அவங்க ஒரு நாளும் மனதை தாழ்த்த மாட்டாங்க. என்ன செய்வார்கள் என்றால், நான் இப்படியே வாழ்ந்துட்டு கௌரவமாக மற்றவங்க என்னை பார்க்கும்போது, நான் இப்போ 10,000 ரூபா வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் என்றால், நான் கடன்பட்டு எனக்கு வேலை இல்லை அல்லது போதிய வருமானம் இல்லை என்று சொல்லும்போது, அதை ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள ஒரு வீட்டில் மாறி குடியிருப்பதற்கு மனம் வராது. நல்ல வாகனத்தை ஓட்டி காரை ஓட்டி கொண்டிருந்த, கார் வைத்து பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன் தொழிலில் வியாபாரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, ஏதாகிலும் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துவிட்டது என்றால் அந்த காரை கொடுத்து விட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 வீலரில் நம்ம பயணிப்போம், மறுபடியும் தேவன் நமக்கு நன்மைகளை தரும்போது இதை விட நல்ல வாகனத்தை வாங்கலாம் என்று எண்ண மாட்டான். நான் கார் இல்லாத வைத்திருந்த நான் 2 வீலரில் போனால் அது எனக்கு ஒரு கௌரவ குறைச்சல் என்று சொல்லி மற்றவர்களை குறித்து எண்ணி இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தாழ்ந்து போகிறதற்கு, அல்லது ஸ்தோத்திரம் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் என்று கற்றுக்கொண்டது போல தாழ்ந்திருக்க மனம் இல்லாமல் மற்றவர்களுக்கு முன்னால் என்னுடைய அந்தஸ்தை விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த உயர்ந்த நிலையிலேயே இருக்கணும்னு எண்ணி வாழ்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இன்றைய கடன் வருவதற்கு எது காரணமாக இருக்கிறது? தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள், சிலர் பாருங்கள் நல்ல உயர்தர உணவுகளை சாப்பிடுவாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க, எல்லாம் தினமும் உலக பிரகாரமாக நல்லா வாங்கி நிறைய விலை கூடின பொருட்கள் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுவார்கள். ஆனால் கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது அதுக்கு ஏற்றாற் போல தங்களை தாழ்த்தி கொஞ்சம் குறைபட்டாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் இப்படி வாழ்வோமே அப்படின்னு சொல்லி தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளாததுனால இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா கடன் படுகிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு பெரிய நிறைய அவரை குறித்து சரித்திரத்தில் படிக்கும் பொழுது அவருக்கு சொந்தமாக கப்பலெல்லாம் இருந்தது என்றாலும் சொல்லுகிறார்கள். அது எவ்வளோ உண்மை என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு பெரிய பணக்கார மனுஷனாக இருந்தார்.
அந்த மனிதன் கூட சொல்லுகிறார், அவர் சொல்றாரு, பட்டினியாக இருக்கவும் பரிபூரணப்படவும் குறைபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கடனில் சிக்கி கொள்ளாமல் வாழ வேண்டும் என்றால், கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கடன்லேருந்து வெளியே வரவே முடியாது. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கடன்பட்டு இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நன்மைகளை நீங்கள் அதை விற்றோ அந்த கடனை அடைத்து விட்டு நிம்மதியாக இருந்து நல்ல ஜபத்தோடு கூட நீங்கள் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி விற்ற பொருட்களை நாளை திரும்ப வாங்க முடியும். இன்றைக்கி நீங்கள் இழந்ததை நீங்கள் திரும்ப மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். அப்படி நம்ம தாழ்ந்திருக்க நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு அழகான வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்த வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அடுத்த வார்த்தை, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். கடைசி ஒரு வார்த்தை கூட வாசிக்கிறேன். 9வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுவார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எவ்வளோ அழகான ஒரு போதனை இருக்கு பாருங்க. இந்த சத்தியங்களை எல்லாம் நம்ம படித்தா அழகாக நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் கடன்படாமல் வாழ முடியும். என்ன சொல்கிறார் பாருங்களேன். முதலாவது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். நான் முதலாவது சொன்னேன், நீங்கள் தாழ்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். கடன் பட்டுட்டீங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தாழ்ந்து இருங்க. உங்கள் செலவுகளெல்லாம் கொஞ்சம் சுருக்கி, இன்றைக்கி இருக்கிற அந்த உயர்ந்த நிலையில் கொஞ்சம் தாழ்ந்தாலும் பரவாயில்ல. யார் நம்மளை என்ன சொல்லிட போகிறாங்க? அது ஒன்றும் நமக்கு அவமானம் கிடையாது. நீங்கள் கடன் பெற்று அவமானப்படுகிறத விட நீங்கள் தாழ்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நம்ம பார்க்குறோம், போதும் என்கிற ஒரு மனது நமக்கு உண்டாகும். இன்றைக்கி அநேகர் கடனில் சிக்கிக்கூடாத காரணம் என்ன? இன்னும் போதாது, இன்னும் போதாது. ஒரு வருமானம் வரும், அவர்களுக்கு நியாயமாக ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். உண்மையாக வேலைக்கு போவாங்க, நல்ல சம்பாத்தியம் வரும், நல்ல ஒரு மாத சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி குடும்பமாக சேர்ந்து மகிழ்ச்சியோடு அதற்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆசைப்படாமல் என்ன செய்வார்கள் என்றால், இன்றைக்கி வங்கிகளிலெல்லாம் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு பேர் கிரெடிட் கார்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாலும் கடன் அட்டை என்று அதற்கு தமிழில் பேர். எப்படி என்றால், அவங்க உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா மாதம் கொடுத்துருவாங்க அந்த கார்டில். நீங்கள் அதை உங்கள் சம்பளத்துக்கு மேலே நீங்கள் அதை வச்சு என்ன செய்யலாம், அவசரத்துக்கு செலவு பண்ணி கொள்ளலாம் என்று கொடுப்பார்கள். இவங்களுக்கு 25,000 ரூபா மாதம் சம்பளம் வருகிறது. ஆனால் பேங்கில் அவங்க கடன் அட்டை கிரெடிட் கார்டு வாங்குவாங்க, அதில் ஒரு 50,000 வரும். அந்த 50,000த்தில் இந்த 25,000க்கு மேலே அதில் செலவு பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் அவங்க வரக்கூடிய வருமானத்தில் இருந்து அந்த பேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பிடிப்பாங்க, அதில் வட்டியோடு சேர்த்து பிடிப்பாங்க. இப்படித்தான் நிறைய பேர் கணக்காரர் ஆகிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு 25,000 ரூபா ஒரு மாதம் வருமானம் வரும் என்றால் அந்த 25,000த்திற்குள்ளே 20,000த்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக திட்டமிட வேண்டும். ஒரு மாதம் நான் 20,000 தான் செலவிட போகிறேன். இந்த 20,000த்தை மாத்திரம் நாம் செலவழித்து 5,000 ரூபாய் நான் மீதி எடுக்க போகிறேன் என்று சொல்லி அதற்கு ஏற்றாற்போல ஒரு வீட்டில்
அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வாகனத்தை, அதற்கு ஏற்றாற்போல் வீட்டு வசதி பொருட்களை வாங்கி நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு மக்களுக்கு போதும் என்கிற மனம் வரமாட்டேங்குது. எது இருக்கோ இல்லையோ, வருமானம் வருதோ இல்லையோ, கடன் வாங்குவது, கார் வாங்குவது, மற்ற வாகனங்களை வாங்குவது எல்லாம் கடனில் வாங்கி கடைசியில் கட்ட முடியாமல் கடனுக்கு கடனாகி இப்படி சிக்கி கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? போதும் என்கிற மனதில்லை. இன்னைக்கு நம்ம திருப்திப்படணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அது போதும். உங்களுக்கு ஒரு வருமானம் வருகிறதா? அது போதும். அந்த வருமானத்துக்குள்ளே நீங்கள் வாழ பழகுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கடன்பட மாட்டீர்கள். போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறாரு, உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வரவில்லை. உலகத்திலிருந்து ஒன்றும் அதான உண்மை. நம்ம எதை கொண்டு போகிறோம்? ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. சம்பாதிக்கிறதுல கொண்டு போக முடியுமா? இல்லை. அடுத்து சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? உடுத்து வைக்கிறாரா? தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரா? அதில் திருப்தி படுங்கள். நமக்கு இருக்கிற நிலையில் வாழ்ந்து நீங்கள் பழகும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? சோதனையிலும் கண்ணியிலும் அகப்படுகிறார்கள். சிலருக்கு வருகிற வருமானம் போதாது, இன்னும் அதிகமான வருமானம் வேண்டும் என்று சொல்லி பணக்காரனாக வேண்டும், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை பெருமை பாராட்டிக் கொள்வதற்காக மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்களை பார்த்துவிட்டு அவர்களைப் போல நானும் இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரனைப் போல நான் இருக்க வேண்டும், என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கார் வாங்கி விட்டார்கள், நானும் கார் வாங்காவிட்டால் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இப்படி ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறதுனால நிறைய பேர் சோதனையிலையும் கண்ணியிலையும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஏதாவது சிக்கலில் மாட்டி இருக்கிறீங்களா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம எல்லாருமே செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மின்னு சொல்லி ஒரு விளையாட்டு வரும். அந்த விளையாட்டை உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், விளையாடுங்க, கார் வெல்லுங்கள், கோடிக்கணக்கான சொத்து பணத்தை வெல்லுங்கள்லாம் சொல்லி விளம்பரம் பண்ணி ஆட்களை ஏமாற்றி அதில் போய் விளையாண்டு லட்சக்கணக்கு பணங்களை இழந்த மக்கள் உண்டு. இன்னும் பல காரியங்கள் குறுக்கு வழியில் தவறான வழியில் பணங்களை இழந்து போகிறவர்கள் உண்டு. நீங்கள் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். தேவன் உங்களை உயர்த்துவார். ஆபிரகாம் சோதேம் ராஜாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆதியாகம புத்தகத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை சோதேம் ராஜா ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு உம்முடைய சிரட்டை போலும் ஒன்று கூட எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தேவனை உயர்த்துகிறான். நம்மளை உயர்த்துகிறதும் ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தர். எனவே நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள். ஏற்ற சமயம் வரும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் தேவைதான், பணம் சம்பாதிக்க வேண்டியதும் அவசியம்தான். ஆனால் பண ஆசை அது எல்லா தீமைக்கும் வேர். அது நம்மளை பாவத்தில் கொண்டு போயிடும். சிலர் என்ன செய்கிறார்களாம் பாருங்கள், சில மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். மாத்திரமல்ல, பண ஆசை எல்லா தேமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. கடன் ஆயிற்று, தவறான வழியில் போய் சம்பாதிக்க முயற்சி பண்ணினேன், வரக்கூடிய வருமானத்தை விட குறுக்கு வழியில் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலான்னு நினச்சேன், அதனால் இன்றைக்கி அகப்பட்டுட்டேன் அப்படி சொல்லி இது கடவுள் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கர்த்தர் மேலே குறை சொல்லி இன்றைக்கி நிறைய மக்கள் விசுவாசத்தையே விட்டுட்டு போயிடுறாங்க. என்னை கவனித்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கி கடனில் கடந்து கஷ்டப்படுகிறீங்களா? கடனிலிருந்து வெளியே வர முடியவில்லையா? ஒருவேளை இப்படிப்பட்ட நம்ம பார்த்த காரியத்தின்படி நீங்கள் அதிலெல்லாம் சிக்கிக்கிட்டீங்களா? வெளியே வருகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு தேவையான ஆலோசனையை நான் தொடர்ந்து உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன். எபிரேயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பார்த்தீங்களா?
ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும்னு நினைங்க. உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அது எனக்கு போதும் என்று நீங்கள் நினச்சி பாருங்கள். கடன் வராது. எனக்கு ஆண்டவர் ஒரு சைக்கிள் தான் கொடுத்துருக்கிறாரா, அது போதும். உங்களுக்கு ஒரு காரு கொடுத்துருக்கிறாரா, அது போதும். புதிய கார்கள் தினமும் புது புது கம்பெனிகள்லேருந்து கார்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பழைய காரு, ஒரு நல்ல காரு உங்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எல்லா ஊருக்கும் போகிறீங்க வரீங்க, உங்களுக்கு அது அருமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ்க்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த கார் கொஞ்சம் பழசாயிட்டு, இதை கொடுத்துட்டு புது கார் வாங்குறீங்களா? நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவாங்க. இல்லாத கடனை வாங்க வைப்பாங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை மாத்திரம் வைத்து அனுபவிக்கணும் நீங்கள் நினைங்க. அப்படி நினைக்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நம்ம போதும் என்கிற மனசு இருக்கிறது, போதும் என்கிறது எண்ணாமல் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் வீணாக வாங்கி பணத்தை வீணடித்து செலவழித்து விட்டுட்டு, ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணாதவங்களை கைவிடப்பட்ட நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. யாரை ஆண்டவர் கைவிட மாட்டாராம்? இருக்கிறவைகள் போதும் என்று யார் இருக்கிறாங்களோ அவங்கள கைவிட மாட்டார். எனக்கு கர்த்தர் கொடுத்தது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வீடு போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாகனம் போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வருமானம் போதும், இதற்குள்ளே நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கடனில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேட வேண்டும். தேவனை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடணும். முதலாவது நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம வருமானம், வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு இடத்துல போய் சிக்கிக்கொள்வீங்க. நிறைய பேர் இன்றைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. ஆராதனைக்கு முதலிடம் இல்லை, சபைக்கு போகிறதுக்கு முதலிடம் இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேலை 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 வேலை. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டு அவர்களுக்கு பணம் தான் தெய்வமாக தெரிகிறது. அநேகர் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லி கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகாமல் வியாபாரம் தொழில் என்று ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் உழைத்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய மனைவி எனக்காக ஜெபிக்கிறாள், என் பிள்ளைகள் எனக்காக ஜெபிக்கிறாங்க, என் குடும்பத்தார் எனக்காக ஜெபிக்கிறாங்க, அது எனக்கு போதும் என்று சிலர் நினைக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணுறார். பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடன்பட்டு இந்த நாட்களில் கடனிலிருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் முதலாவது தேட வேண்டும். அப்படி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் சம்பூரணமாக நிறைவாக்குவார். கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை நீங்கள் கடன் பட்டுட்டீங்க, தெரியாமல், ஞானம் இல்லாமல், நீங்கள் உங்களுக்கு தாழ்ந்திருக்க தெரியாமல், போதும் என்கிற மனம் உங்களுக்கு இல்லாததுனால ஐஸ்வர்யவான் ஆகணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி கடன் பட்டுட்டிங்கன்னா, நான் சிக்கிக்கொண்டேன், என்னால் வெளியே வர முடியலை அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒன்று செய்யணும். ஐயோ நான் கடன் பட்டுட்டேன், இன்னும் ஓடி ஓடி உழைக்க போகிறேன்னு சொல்லி ஓடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
தேவனை அதிகமாய் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயா நான் கடன் பட்டுட்டேன், ஞாயிற்றுக்கிழமையும் போய் வேலை பார்த்தா மட்டும்தான் என் கடனை அடைக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போனால் எப்படி எனக்கு வருமானம் வரும்னு யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு நஷ்டம் போல தெரியும். ஆனால் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் உங்களுடைய குறைகளில், பைபிள் சொல்லுகிறது பார்த்தீங்களா, உங்கள் குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் அவர் சம்பூர்ணமாக நிறைவேற்றுவாராம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ நீங்கள் கர்த்தரை முதலாவது தேடி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய கடனிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகணும், இன்னும் வீட்டில் ஜெபத்தை அதிகரிக்கணும், ஆலயத்துக்கு போகிறத அதிகரிக்கணும், சபையில் போய் ஐக்கியப்படணும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. கடன் இன்னும் பெருகிரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர்கிட்ட போங்க. இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போகாததற்கு மன்னிப்பு கேளுங்க, ஜெபிக்காமல் இருந்ததற்கு மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் ஊழியத்தில் உதவி செய்யாமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. இந்த கடன்பட்ட காலத்தில் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்துருக்க மாட்டீங்க. நானே கஷ்டப்படுகிறேன், நான் எப்படி கர்த்தருக்கு காணிக்க கொடுப்பது என்று யோசிச்சிருப்பீங்க. கர்த்தருக்கென்று இருக்கிறதுல உண்மையாக காணிக்கையை தசம பாகத்தை ஆலயத்தில் கொண்டு போய் கொடுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பார்ப்பார். இவன் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான், ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தான், மாத்திரமல்ல தாழ்ந்திருக்க தெரியாமல் ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்பொழுது என்னை தேடுகிறான், என்னிடத்தில் வந்திருக்கிறான், ஜெபிக்க வந்திருக்கிறான், எனக்காக என்னுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்க முன் வந்திருக்கிறான். கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் உண்மையாய் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேவனை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்து உங்களுடைய கடனிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். இன்னும் நம்ம எண்ணாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தருடைய கை குறுகினதல்ல. நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியுமே தெரியலைன்னு நீங்கள் தவிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு வழி தெரியும். உங்களை கடல்ல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவார். அவருடைய கை குறுகி போகவில்லை. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டா, அவரிடத்தில் நீங்கள் திரும்பினால், அவர் பக்கமாய் வந்தால், உங்களுடைய பாவ வழியில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க, பாவத்தை விட்டு இன்னைக்கு மனம் திரும்பினால், நீங்கள் உங்களுடைய பணத்தை வீணான வழிகளில் போய் அசுத்தமான வழிகளில் செலவழித்திருப்பீர்கள், இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்களை இந்த கடல்ல இருந்து நிச்சயமாக விடுதலையாக்குவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கடலில் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தற்கொலை பண்ணலான்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? கடைக்காரன் வந்து நெருக்கிறான், என்ன செய்வதுன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். மனுஷன் யாரும் உதவி செய்ய மாட்டான், கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் வந்து உதவி செய்வார். எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த கடன்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். சொன்ன வார்த்தைகளை மறந்துடாதீங்க. மறுபடியும் இந்த செய்தியை நீங்கள் அருமையாய் திரும்பவும் கேட்டு பாருங்கள். இந்த போதனைகளுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. கடலில் தவிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடன்லேருந்து ஆண்டவரை விடுதலை பெறுவதற்கு வழி தெரியவில்லை. கடைக்காரன் ஒவ்வொரு நாளும் வந்து அவமானமாக நிந்தையாக பேசுகிறதை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் கலங்கி கண்ணீரோடு கேட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு அவங்க பாவழிகளை விட்டு மனம் திரும்பி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொன்ன வார்த்தையின்படி போதும் என்கிற ஒரு மனதோடு கூட தேவனை சேவிக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொன்னது போல அதுக்கெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் பிள்ளைகளை அலங்கரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு வழி திறக்கணும்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வாசல்களை திறந்திரலும். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.
அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukuri. Contact 944 277 8986.